எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த மத்தியான வேளையிலே அப்பா சிறு கூட்டமாக இருக்கும் எங்களை கூட்டி வேதத்தின் ஆழங்களை நீர் எங்களுக்கு சொல்லித்தரப்போகிறீர். ஆவியானவரே, அடியேனை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கருத்தில் ஒப்புக் கொடுத்து அப்பா அவர்களுக்கு விருத்த சேதமுள்ள செவிகளும் விருத்த சேதமுள்ள நாவும் கொடுக்கும்படியாக, எனக்கு விருத்த சேதமுள்ள நாவும் விருத்த சேதமுள்ள செவியும் கொடுக்கும்படியாக அடியேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது மிக 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 கடினமான ஒரு பாடம். அந்த பாடத்தை அடியேன் மூலமாக கர்த்தர் கற்பிக்கிறீர். கர்த்தர் அவர்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தந்து அப்பா இந்த விஷயங்களை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை அவர்களுடைய இதயத்தில் நீரே பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரங்கள் பார்க்க போகிறோம், 6 முத்திரைகள் பார்க்க போகிறோம். 2 அதிகாரங்களையும் முதல்ல படிக்க கேட்போம், அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலாம். ராஜி, படிங்கம்மா. அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை காணப்படாதினால் நான் மிகவும் அழுதேன். முன்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இது சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளை முடைக்கவும். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கி ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஜெபமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். எனவே நீர் அழிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் அவர்கள் பூமியிலே அரச புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பரையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அடங்கி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் சூத்திரம் கனமும் மகிழும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல அதற்கு ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். 6ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு பீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து எடுத்து போகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசு கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும்
எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கினி நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ள அதிகாரம் அவைகளுக்கு தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொண்ட கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களுடன் பணிவிடையக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகவும் பலவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியில் போல கருத்தது. சத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்ட விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பர்வதங்களையும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியான அவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஓகே சிஸ்டர், படித்தபோது நிறைய இடத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தது. உங்களுக்கெல்லாம் ஒழுங்காக கேட்டுதா? ராஜா பிரதர், பியூலாக்கா? எங்களுக்கு கரெக்டா கேட்ஸ் பிரதர். ஓகே, எனக்கு ரொம்ப பியூலாக்கா உங்களுக்கு கேட்டுதா? சரி, எனக்கு அப்போ என் சைடில் தான் பிரச்சனை. ஓகே, நான் பேசுகிறது தெளிவாக கேட்கல அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6 முத்திரைகள் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னாலும் கேள்விகள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வெளிப்பாடு இருந்தாலும் சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஸ்டடி செஷன், இது ரொம்ப ரொம்ப கிளாஸ் மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். எனிவேஸ், புஸ்தகத்தை காண்கிறார். எங்கே இருக்க? வலது கரத்தில் இருக்கிறதாக, திறக்கப்பட்ட வலது கரம் இருக்கிறதாக. இயேசு எங்கே இருக்கார்? இப்போது பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கார் இல்லையா? அதுக்கு வசனம் வேணுமா? பிதாவுடைய வலது பாரசத்தில் அவர் உட்காந்துருக்கான்றதுக்கான வசனம் வேணுமா? எல்லாருக்கும் தெரியும் என்னது. இயேசு வலது பாரசத்தில் இருக்கிறப்போ வலது கரத்தில் வந்து ஒரு புஸ்தகத்தை காண்கிறார் யோவான். இந்த புஸ்தகத்துக்கு பல விளக்கங்கள் உண்டு. ஓகே, அதில் நான் எந்த விளக்கத்தை நம்புகிறேன்? ஹலோ, சொல்லுங்கக்கா. திரியேக தேவன், அது ஏற்கனவே திரியேக தேவன் நேற்றுக்கு சொல்லி கொடுத்தேன். திரியேக தேவன் நேற்று செஷனில் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பார்ல, திரியேக தேவன். ஓகே, சரி. ஓகே. புஸ்தகத்துக்கு பல விளக்கங்கள் இருக்குது. முதல் விளக்கம் வந்து அண்ட சராசரங்களின் சொத்து பத்திரம். இது தோல் சுருளில் அந்த காலத்தில் இருக்கும். அதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா வேத ஆதாரம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 32:7-15 எரேமியா வந்து தன்னுடைய பெரிய தகப்பனின் பிள்ளையான அனாமேலிருந்து ஒரு சொத்து வாங்குகிறான். அந்த சொத்துக்கு வந்து பத்திரம் வாங்கி அதுக்கு வந்து முத்திரை வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இது வந்து அதாவது வந்து சொத்து பத்திரத்தை தான் வந்து இந்த மாதிரி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம். அடுத்த விளக்கம் வந்து வரப்போகும் வாதைகளின் பட்டியல். இதற்கு எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களில் வர்ற வசனத்தை காமிப்பாங்க. இதை வந்து இதுக்கும் காமிப்பாங்க. இதுக்கு அப்புறமா வர்ற இன்னொரு புஸ்தக சொல்ல கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதுக்கும் அதே தான் காமிப்பாங்க. ஓகே, வாதைகளின் பட்டியல் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இந்த உலகத்தின், அதாவது இந்த உலக யூதர்களின் தள்ளுதல் சீட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் ஏற்றுக்கிறது வந்து அண்ட சராசரங்களின் சொத்து பத்திரத்தை ஏற்றுக்கிறேன். ஓகே, வரப்போகும் வாதைகளின் பட்டியலையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன். இந்த யூதர்களின் தள்ளுதல் சீட்டு அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் காட்டும் அந்த இதுவே வந்து ஏசாயா 50:1 இல்லை, நான் உன் தாயை தள்ளி விட்ட போது அவர்கள் கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே அப்படின்னு கேட்குறது வந்து சினிக்கல் அயனி. அதாவது ஒரு இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஜலதோஷம் பிடிச்ச உடனே யாராவது வந்து இன்னும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்லலை, ஐஸ்கிரீமை ஏன் சாப்பிட்டேன்னு கேள்வி கேட்குறாங்க. சினிக்கல் அயனி அந்த மாதிரியானது அது. நான் பேசுறது கேட்குதுங்களா? ஏதாவது பிரச்சனைங்களா? ஓகே, ஸோ அந்த மாதிரியான சினிக்கல் அயர்னி தான் வந்து ஏசாயா 50:1 வர தள்ளுதல் சீட்டு. அதனால் இந்த 3வது இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். இதை தவிர இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு 3 கொடுத்துருக்குறேன். இதில் சொத்து பத்திரம்ன்றது வந்து ரொம்ப, ஏன்னா எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவராலே அனைத்தும் அவருக்காக படைக்கப்பட்டது. அதனால் ஓகே, ஆட்டுக்குட்டியானவர். இப்போ பாருங்க, இதுவரை சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் இருந்த ஆட்டுக்குட்டியாக இருந்த இயேசு சிங்காசனத்தை விட்டு இறங்குகிறார். ஏன்? ஓகே, ஏன் சிங்காசனத்தை விட்டு இறங்குகிறார்? அதுக்கு நம்மளுக்கு வந்து சங்கீதம் 110:1 இதில் தான் இருக்குது. இந்த 110:1-2 தான் வந்து அந்த இதுவும் இருக்குது. சங்கீதம் 110:1 படிங்க. யார் எடுத்தீங்களோ படிங்க சட்டுன்னு. ஆமாம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும் என்றார். இப்போ இயேசு வந்து வலது பாரசத்திலேருந்து கீழே இறங்கி காட்டுக்குட்டியானவராக வராரு. ஏன்? அவருடைய சத்துருக்களை பாதபடியாக்க. இப்போ சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவது யாரு? பிதாவானவர். புரிஞ்சுக்கங்க. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். இப்போ சத்துருக்களை பாதபடியாக்கி போடும். அதனால தான் அந்த வாதைகள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது அதுக்காக தான். ஓகே, அடுத்தது ஏன் ஆட்டுக்குட்டியின் ரூபம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் காட்டப்பட்ட ரூபம் இங்கே இல்லையே. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தது, அவருடைய கால்கள் வெண்கல பிரகாசமாக இருந்தது, பிரகாசமான உலைக்களத்தில் காய்ந்த பர்னிஷ்டு பிரான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வரும். உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தின் பிரகாசமாக இருந்தது. இப்படிலாம் இருந்தது. இப்போ திடீர்னு ஆட்டுக்குட்டியானவர் வர்றார். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஐவகை பலிகளாக நமக்கு மரித்தார். அந்த ஐவகை பலிகளை தவிர பஸ்கா ஆடாக நமக்காக பரிமரித்தவர் இயேசு. நம்மேல் விழ வேண்டிய நியாய தீர்ப்பை பாஸ் ஓவர் பண்ணுவதற்காக மரித்தவர். பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், பேஷாக் அப்படின்ற அந்த எபிரேய சொல்லுக்கு என்ன சொன்னால் பார்த்து விட்டு செல்லுதல். நம்மேல் விழ வேண்டிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் விட்டு மற்றவர்களை பார்க்க செல்வதற்காக பலியானவர் இயேசு. பஸ்கா பலியானார் அப்படின்றது வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனத்தில் வருது. 1 கொரிந்தியர் 5:7 எடுத்து படிங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம்.
ஏன் ஆட்டுக்குட்டியானவராக வரார் அப்படின்றது தெரியல அப்படின்னா we will be very very confused. ஓகே, படிங்க, எடுத்து படிங்க. 5:7. ஆகையால் புதிதாய் பிசைந்த மாவால் இருக்கும்படிக்கு நிறைய புதித்த மாவு புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாக கிறிஸ்து பலியிடப்பட்டுக்கிறார் நமக்காக. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் இப்போது நியாய தீர்ப்பு மற்றவர்களுக்கு வரும் பொழுது சத்துருக்களை பாதபடி ஆக்கி, நாமும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், நாமும் தேவனுடைய பகைவர்களாக இருந்தோம். அப்படிதான் நிருபங்களில் வருது. முன்னாடி பகைவர்களாக இருந்தோம்னா தெளிவாக வருது. ஆனால் நம்முடைய இந்த சத்துருத்துவத்தை, நம்முடைய இந்த பகைமையை அவர் நீக்குவதற்காக பஸ்கா பலியானார். அதால் ஆட்டுக்குட்டியானவராக இங்கே வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்புகள், 7 கண்கள். 7 என்பது சம்பூர்ணத்தை குறிக்கும். 7 கொம்புகள் அப்படிங்கிறது கொம்புகள் என்பது ராஜ்யத்தை குறிக்கும். என்றென்றும் சம்பூர்ணமாக ராஜரீகம் செய்ய போகிறவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதுனால அந்த 7 கொம்புகளும் 7 கண்கள் சம்பூர்ணமாக அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதற்காக 7 கண்களும் வருகிறது. ஓகே, 7 முத்திரைகள். இந்த எண்ணிக்கை எதற்காக? இதுக்கு பல பார்வைகள் இருக்குது. அது யோவான் முதல்லையே 7 முத்திரைகளையும் பார்த்து விட்டார். அது ஒரு சுருட்டப்பட்ட சுருள், அதில் 7 வேக்ஸ் சீல் மாதிரி போட்டு அதில் முத்திரை மோதிரம் பதிச்சு, இப்படி தான் முத்திரை வைப்பார்கள். எப்படி இப்போ வேக்ஸ் சீல் போட்டு முத்திரை பதிக்கிறாங்களோ அதே முத்திரை இதான் ஆரம்ப காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய டூம்ப், அதாவது கல்லறையும் அப்படி தான் முத்திரை செய்தார்கள். ஓகே, தங்களுடைய முத்திரை பதித்து விட்டு போனார்கள் அப்படின்றத நம்ம இதில் படிப்போம், மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் படிப்போம். ஓகே, 7 முத்திரைகளையும் யோவான் முதல்லையே பார்த்து விட்டார் அப்படின்றது ஒரு பார்வை. ஓகே, 7 முத்திரைகளை இயேசு உடைத்ததை கண்ட யோவான் பின்னர் 7 முத்திரைகள் என்று எழுதினார். இது இன்னொரு பார்வை. இது எப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தல் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அப்போகாலிப்சிஸ் அப்படின்ற வார்த்தை. அப்போகாலிப்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தில் ஒரு பழங்கள்லாம் போட்டு அதற்கு மேலே ஒரு துண்டு போர்த்திட்டு அந்த துண்டை விலக்கி காட்டுவது. அப்போ தான் அந்த பழங்கள் தெரியும். அது வரைக்கும் தாம்பாளத்தில் வேறு ஏதோ இருக்குன்றது தெரியும். விலக்கி காட்டுவது, இந்த விலக்குதலுக்கு பேர் தான் அப்போகாலிப்சிஸ் அப்படிங்கிறது. அப்போ விலக்கி காட்டுவது. இப்போது 7 முத்திரைகளை அவர் ஒன்று ஒன்றா உடைக்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா 7 முத்திரைகள்னு எழுதினார்னு ஒரு பார்வை இருக்குது. இது இதில் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதில் என்ன நடக்க போகிறதுன்றது தான் முக்கியம் நமக்கு. ஓகே, 7 சம்பூர்ணத்தை குறிக்கும். பாவம் பெருகி சம்பூர்ணமானதால் உலகின் முடிவை இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இந்த 7 முத்திரைகள் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. இந்த பார்வைகளில் எது நம்ம எடுத்துக்கலாம்? நம்ம 3ஐயுமே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, 3ஐயுமே எடுத்துக்கலாம், அதில் தவறு கிடையாது. ஏன்னா இதில் முத்திரைகள் எப்படி காணப்பட்டதுன்றதில் நமக்கு இது கிடையாது. ஓகே, என்ன நடக்க போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அந்த புதிய பாடல் ஒன்றை பாடுகிறார்கள். அதில் அவர்கள் எங்கள், நேற்றுக்கே ஒரு சின்ன இது வந்தது, அவர்கள் எங்கள், சில இதில் அவர்கள்னு இருக்குது, சில இதில் எங்கள்னு இருக்குது, நாங்கள் அப்படின்னு இருக்குது. இது வெவ்வேறு கைப்பிரதிகளில் இருக்கிற வேறுபாடு. டெக்ஸ்டஸ் ரிசப்டஸ் என்று சொல்லப்படும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எழுதப்பட்ட அந்த பிரதியில் நாங்கள்னு இருக்குது. ஓகே, அதுக்கான அந்த இதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சேன். பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அவர்கள் என்று எடுத்தால் 24 மூப்பர்களும் தேவதூதர்கள். அவர்கள் ஏன்னா அவர்களுக்கு ராஜத்துவம் கிடைக்க போகிறதில்ல தேவதூதர்களுக்கு. ஓகே, எங்கள் நாங்கள் என்று எடுத்தால் 24 மூப்பர்களும்
12 அப்போஸ்தலர்கள் மற்றும் 12 திருச்சபை தலைவர்கள் அல்லது 24 பேருமே திருச்சபை தலைவர்கள், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதில் யார் எங்கே இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது என்ன நடக்க போகுதுன்றது தான். ஓகே, அதில் புதிய பாடலில் இருக்கிற இதை ரொம்ப அங்கேயே ஸ்டக்கப்பாய் நிற்காம மேல் நம்ம போவோம். 4 நிற குதிரைகள் பார்த்தீங்க, வெள்ளை, சிகப்பு, கருப்பு மற்றும் மங்கல். வெள்ளை இது வந்து பொய்யான சமாதானத்தை குறிக்கிறது. அதில் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்ததாக இருக்கும். ஓகே, he will be having a bow. ஆனால் அம்பு இருக்காது பாருங்கள், அம்பு இருக்காது. ஓகே, he will be having a bow. இதை வந்து நிறைய பேர் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. போதும் 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 போதும். இவைகளுக்கு பின்பு, இந்த இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு 7 சபையில் நடந்த விஷயங்களுக்கு பின்பு, அதான் தீர்க்க தரிசன பார்வையில் லவோதிக்கியா சபையின் காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவைகளுக்கு பின்பு இந்த மெட்டா டவுட்டா அப்படின்றது வந்து நிறைய, அதான் மெட்டா டவுட்டான்றது தான் வந்து கிரேக்கத்தில் இவைகளுக்கு பின்பு. இந்த மெட்டா டவுட்டா நிறைய முறை வரும், கிட்டத்தட்ட 20-25 முறை வருது இதில். ஓகே, வெளிப்படுத்தல மட்டும். இப்போ இவைகளுக்கு பின்புன்னு வர்ற போதெல்லாம் நம்ம வந்து சம்திங் இஸ் ஹேப்பன் பிஃபோர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் விசுவாசிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த குதிரைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அது ஏன் நான் விசுவாசிக்கிறேன்றதை வந்து அப்புறமாக ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் எடுக்கும் பொழுது ரொம்ப விலாவரியாக உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். ஓகே, ஸோ த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், பொய்யான சமாதானத்தை கொடுக்கிறவனாக அந்தி கிறிஸ்து வருவான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் படிப்போம். தானியேலின் 70 வாரங்கள் வரும்பொழுது அதில் படிப்போம். இது அந்தி கிறிஸ்துவின் ஒரு டெனட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்லாம் தயவு செஞ்சு சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இருக்கிறதுனால ஐ வில் நாட் அக்செப்ட், ஐம் நாட் இன் எ பொசிஷன் டு அக்செப்ட் தட். ஏன்னா பொய்யான சமாதானத்தை கொடுக்குற, அதாவது இப்போ பாருங்கள், யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் அவங்க வந்து தே ஹாவ் டேங்க் வச்சுருக்குறாங்க, ஈவன் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து குண்டு போட முடியாது, போட முடியும். ஸோ அதனால் வந்து வம்பு இல்லாதவனாக வர்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் பொய்யான சமாதானத்தை கொடுக்குறவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது சிகப்பு குதிரை. சிகப்பு வந்து யுத்தத்திற்கு இதுவாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்றதும் நம்ம தெளிவாக பார்க்குறோம். சமாதானத்தை எடுத்து போகிறான். கருப்பு என்பது பஞ்சத்திற்கு. கருப்பு குதிரை மட்டும் ஒரு வாட்டி படிங்க. ஆறாம் அதிகாரத்தில் ஆமாம்மா. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன். ஓகே, இதில் ஒரு படி கோதுமை 1 பணத்திற்கு, 3 படி கோதுமை, 3 படி வார்கோதுமை 1 பணத்திற்கு அப்படின்னு வருது. ஓகே, இதில் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த படி அப்படிங்கிறது க்ரீக் ட்ரை மெஷர், அதுதான் வந்து இங்கே வந்து வருது. ஓகே, கியோனிக்ஸ் அப்படின்ற க்ரீக் ட்ரை மெஷர். ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 1 கிலோ. ஓகே, அப்ராக்சிமேட்லி 1 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியானது, 0.91 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. 91 லிட்டர்ஸ் தான் 800 கிராம். ஆனால் 1 பணம் என்பது ஒரு நாளைக்கான கூலி. ஓகே, இப்போது
சாப்பாடு என்பது மிக மிக அதிகமாக பஞ்சங்கள் வரும். ஏனென்றால் ஃபுட் வில் பி ஸ்கேர்ஸ். அதை தான் இது குறிக்குது. ஓகேங்களா? கருப்பு என்பது பஞ்சத்திற்கு அடையாளம். கருப்பு எப்படி பஞ்சத்துக்கு அடையாளம் அப்படின்னீங்கன்னா, இதுக்கான இணை வசனம் வந்து இதில் இருக்குது, புலம்பல்கள் புஸ்தகத்தில் இருக்குது. கருப்பு பஞ்சத்துக்கு அடையாளம்ன்றது அந்த இணை வசனத்தை அப்புறமா நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பாருங்கள், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. ஓகே. ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து மதுபானம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே. இப்போவே அதுக்கான இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கான முன்னோட்டங்கள் பார்க்கலாம். ஓகே. சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, டாஸ்மாகில் சரக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் கிடைக்குதா இல்லையாம்மா? தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் இருக்குது. தெருவுக்கு தெருவு சாப்பாடு கடை இருக்கணும்னு பேர், தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் இருக்குது. இப்போது டாஸ்மாக் இல்லாத கிராமமே இல்லைன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போது. ஓகே. இது திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேதப்படுத்தாது. இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து அபிஷேகத்தை எடுத்து விடாது. இல்லை, அபிஷேகம் என்பது எடுபட்டு போய்விடும் முன்னாடியே. எப்போ எடுபட்டு போயிடும்? மெட்டாடவுட்டாக்கு முன்னாடியே, இவைகளுக்கு பின்புக்கு முன்னாடியே ஆவியானவர் எடுபட்டு போய்ட்றாரு. இங்கே எண்ணெய் அப்படின்னு வர்றது வந்து இட் இஸ் தி ஃபேட்னஸ், அது ரிச்னஸ். பணக்காரர்களை ஒன்றும் சேதப்படுத்தாத அப்படிங்கிறது தான் திராட்சரசம். திராட்சரசம் எண்ணெய் அப்படின்றது இங்கே அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர அபிஷேகத்தை எடுத்துக்கூடாது இங்கே வர்ற எண்ணெயை. ஏன்னா அபிஷேகம் எடுபட்டு போய் விடுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதில்லையே அப்படிங்கிறத பார்க்குறோம். மங்கள் என்பது ஒரு தெளிவற்ற நிலை, அதை குறிக்கிறது. கொலை செய்யப்பட ஒருத்தரை கொலை செய்யறதுக்கான ஒரு தெளிவற்ற நிலையை கொண்டு வந்து, ஒரு கன்ஃபியூஷன், கேயாட்டிக் கண்டிஷன், அதை கொண்டு வந்து இது பண்ணுறத பார்க்குறோம். ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் வந்து ஸ்தேவான்லேருந்து வந்தவர்கள். ஸ்தேவான்லேருந்து, பவுல்லேருந்து, பேதுருலேருந்து இவர்களா அப்படின்னா கிடையாது. இவர்கள் ஸ்தேவான், பவுல்லாம் வந்து திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா அவர்களும் திருச்சபையின் அங்கத்தினர்கள். இவர்கள் இந்த உபத்திரவ காலம் ஆரம்பித்து ஒரு சில நாட்களிலேயே உபத்திரவத்திற்கு உள்ளாகி இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களுடைய ஆத்துமாக்கள் மட்டும்தான் இங்கே வருது. அவர்களுடைய சரீரங்கள் இங்கே இன்னும் உயிர்த்தெழவில்லை. சரீரம் உயிர்த்தெழுவது 20ஆம் அதிகாரத்தில் வரும். அது வரும்போது அது உங்களுக்கு கோடிட்டு காண்பிப்பேன். ஓகே. அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆத்துமாக்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நிறைவடையவில்லை, இன்னும் அவர்களுடைய சகோதரர்கள் இன்னும் அந்த தொகை நிறைவாகவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து ஆறாம் முத்திரை. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. இது ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் வந்து சன் கெட்டிங் டார்க்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் போட்டு பாருங்கள். பிளட் மூன் அப்படின்னு போய் போட்டு பாருங்கள். ரெண்டும் உங்களுக்கு வந்து தெரியும். சயின்டிஃபிக் ப்ரூஃப் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்புறம் அதுக்கப்புறமா பூமியின் ராஜாக்கள், பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனைத்தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவும் பர்வதங்களையும் கண்மலைகளையும் ஒழித்து கொண்டு நீங்களே கீழ் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். இது ஒன் ஆஃப் த main point. Christians are not there in the world in that point of time. ஏன்னா நாம் மறைத்துக்கொள்வோமா? மறைத்துக்கொள்ள மாட்டோம். ஓகே. இது எங்கே வருது? இது எங்கே இந்த எழுத்தாளப்பட்டது அப்படின்னா ஓசியா 10:8 இதே வசனம் இருக்குது. ஓசியா 10:8 எடுத்து படிங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஓசியா 10:8 படிங்க.
ஓசியா 10:8 படிங்க. கேட்கலையா நான் பேசுறது? கேக்குது brother. ஓசியா 10:8 படிங்க. நானே படிச்சுடுவா. இஸ்ரவேலின் பாவமாகிய ம் இஸ்ரவேலாகிய பிடிக்கப்படும் முட்டுகளும் பாருங்க, அதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே வெளிப்படுத்தின விசேஷத்தோட இது வருது பாருங்க, வசனங்கள் வருது பாருங்க. இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் காகல்ஸ் போட்டு பார்க்கறதுக்கான விஷயத்துக்காக இது எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கு. 6 முத்திரைகள். இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, 4 முத்திரை ஏற்கனவே உடச்சாச்சு, 5 முத்திரை ஏற்கனவே உடச்சாச்சு இப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த விஷய சைக்கிள்குள்ளே போகாதீங்க. இந்த இவைகளுக்கு பின்பு அவர்கள் படிக்காததுனால அது வருது. அந்த தீர்க்க தரிசன பார்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த விஷயம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இப்ப வந்து நம்ம எந்த முத்திரை காலத்துல இருக்கிறோம்ன்றது எப்படி பிரதர் தெரியுங்க? அதைத்தான் சிஸ்டர் சொன்னேன், எந்த முத்திரையுமே உடைக்கப்படலை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எஸ், காரியங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் சரியான பார்வை. ஏன் அப்படின்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறேன், 8ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 16ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் ஏன் அவருடைய கோபத்துக்கு மறைத்து கொள்ளுங்கள் சொல்லணும்? ஏன்னா நமக்கான பஸ்காதா பலியாக இருக்கிறாரு. புரியுதுங்களா? எதுவுமே இன்னும் என்னம்மா 3 வருஷம். ஆமாம், அதெல்லாம் அப்புறம் வரும் அடுத்த பின்னாடி வருங்க. அதில் இந்த பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. ஓகேவா? அதுக்கப்புறமா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டதுக்கு அப்புறமா நடக்கிறது இந்த விஷயங்கள்லாம். இப்போது நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் மங்களான குதிரை வந்துச்சு, இல்லை சிகப்பு குதிரையை பார்த்தேன் நான் அப்படின்லாம் சொன்னால் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்மை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். மா ராஜி, உங்களை தான் நீங்கள் தான் ஒரு சின்ன குழந்தைய வீட்டில் வச்சுருக்கிறீங்க, அதனால் உங்களை கேட்குறேன். ஓகேவா? உங்கள் இதில் உங்கள் பார்க்கிங்கில் வந்து ஒரு துஷ்ட மிருகம், ஒரு புலி வந்துருச்சுன்னு வச்சுப்போம். முதல்ல யாரை செக்யூர் பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் காரையா, உங்களுடைய இதையா, உங்களுடைய பைக்கையா, இல்லை உங்கள் குழந்தையா? அதுதான், நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக்யூர் பண்ணுவார் ஆண்டவர். அதுதான் செக்யூர் பண்ணுறது தான் அந்த 7 வருஷம் நம்மை அவர் பரதீசில் வைத்திருப்பது. ஓகே? ஏன்னா நிறைய விசுவாசிகள் உபத்திரவ காலத்தினூடாக சபை கடந்து போகும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தப்பு. அது தவறான பார்வை. நான் போகிற திருச்சபையில் ஒரு மூப்பர் உபத்திரவ காலத்துக்குள்ளே சபை போகும் பிரதர் அப்படின்னாரு. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு. இல்லை பிரதர், ஏசு அப்படி தான் சொல்லியிருக்காரு பிரதர். அது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட பிரதர், உங்களுக்கு சொல்லப்படலை அப்படின்னு. அவருக்கு புரியல. சொன்னேன், நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. கைவிடப்பட்டவர்கள் போவாங்க.
கைவிடப்படுதல் தான் பாருங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்களோ அல்லவோ அதுதான் வந்து உங்களுக்கான நியாயத்தீர்ப்பு. அது ஒன்று தான் திருச்சபைக்கு நியாயத்தீர்ப்பு. வெதர் யூஆர் 24:29 இருக்கு. சொல்லுங்க. 24:29 பூமி வந்து அந்தகாரப்படும், சூரியன் அது அப்படியே வந்து வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா இது மிகவும் உங்களுக்கு வந்து கரெக்ட் அவர் மசைக்குள்ள சொல்றாரு. கரெக்ட். அதான் அது மத்தையோ இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்த ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? மத்திய 20 நான் அதை சொல்றேன். மத்திய 29 அந்த இது நடந்ததுக்கு அப்புறம் அவர் வருவாருன்னு சொல்லி போட்டிருக்கு தெளிவா. அது இரண்டாம் வருகையை குறித்து போட்டது, புரிஞ்சுக்கங்க. இது மத்தையில் இருக்கிறது இரண்டாம் வருகை. ஓகே, அது எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகை. எடுத்துக்கொள்ளப்படுதல்லாம் வருகையே இல்லைம்மா. அவர் மேகங்கள் மேலே வர்றாரு, நாம தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். புரிஞ்சுக்கங்க, இயேசு பூமிக்கு வரல, அவர் மேகங்கள் மேலே இருக்கார், நாம எடுத்துக்கொள்ளப்படுறோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு டாக்டர்லையும் வந்து உங்களுக்கு நீங்கள் குழம்பிக்கவே கூடாது. ஓகே, ஒரு சிலர் அந்த ரகசிய வருகைன்றதே பைபிள்ல இல்லங்கறாங்களே. அவங்க பைபிளில் வந்து 1 தெசலோனிக்கர் 4:17 1 கொரிந்தியர் 15 அதிகாரமும் இல்லை போல இருக்குது. பின்ன அதெல்லாம் வந்து செகண்ட் கமிங்ல தான் வருதுப்பா. யாரு ஏங்க செகண்ட் கம்மிங்ல நாம எப்படிங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம் தெளிவா இருக்கே. வசனம் இருக்கா? ஆமா, எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கர் 4:17 படிங்கக்கா. வசனம்க்கா, வார்த்தையை நல்லா மனசில் ஏற்றிக்கிங்க. ராப்சர் இல்லை அப்படின்றவங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து இதுவே பண்ணக்கூடாது, கணக்கே எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா வசனம் தெளிவாக சொல்லுது. அதனால 1 தெசலோனிக்கர் 4:17 எடுத்துக்கொள்ளப்பட்டு, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கிரேக்கத்தில் ஹர்பாக்ஸோ அப்படின்ற வார்த்தை, லத்தீனில் ராப்டியூரோஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த ராப்டியூரோஸ் அப்படின்ற வார்த்தை தான் ராப்சர் ஆச்சு. ஓகேயா? ராப்சரே இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே இல்லை அப்படின்றாங்க. ஏங்க நம்மளை எடுத்துக்கணும்? அவர் தான் வராரு அப்படின்னா, அவர் வந்து இங்கே இருக்க போகிறாருன்னா நம்மளை ஏன் அவர் எடுத்துக்கணும்? புரியுதுங்களா? இதுதான் அந்த என்னோட பார்க்கிங்கில் வந்து துஷ்ட மிருகம் வருது அப்படின்னா முதல்ல என் குழந்தைய நான் எடுத்துக்கிட்டு ஓடுவேன். இந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு ஓடுறது தான் நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த குழந்தையை என் பிள்ளைகள் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், என்னோட மனவாட்டியை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், லெட் மீ செக்யூர் மை பிரைட் அப்படின்னு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். அந்த 7 வருஷம் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. 7 வருஷத்துக்கு அப்புறமா தான். 7 வருஷத்துக்கு அப்புறமா தான். அப்ப இந்த 7 வருஷம் நம்ம பரதீஸ்ல இருப்போம், பரலோகத்தில் இருப்போம். இன்ஃபேக்ட் பரலோகத்தில் இருப்போம். ஓகே, சரி. அதுக்கு வந்து நான் வந்து ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வரும்போது தெளிவாக சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வரும்போது அது எப்படி யூத முறைமை, அதை ரொம்ப அழகாக சொல்லித்தரேன். ஓகே, சரி. ஓகே, ஒரு ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் படி முடிக்கலாம். நீங்களே தான் பண்ணுங்க. வியோலக்கா பண்ணுங்க. பல செய்திகளை, பல விதமான வெளிப்பாடுகளை இந்த நாளை நேரத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சொல்லிக் கொடுத்த சகோதரனுக்கும் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, என் மட்டும் தெளிவா நிறைய
வெளிப்பாடுகளையும் கொடுத்திருக்கிறபடினாலே நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளின் வேத பாடமும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் தேவன் ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றி சொல்றோம். இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்று தேர்ந்து புகிறவர்கள் மத்தியிலே நாங்கள் தெளிவாய் இருந்து உண்மை மட்டும் பற்றி கொள்ள உதவி செய்கிறதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இருக்கிற நேரத்தையும் உங்களுடைய ஆளுகை கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒப்பு கொடுக்க நாளை நாங்க மறுபடியும் வந்து சந்திக்கும் வரை என்னை உங்களுடைய விருப்பத்துக்குள்ளார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் ஸ்தோத்திரி. என் நான் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்றி செய்கிறேன். மறவாது. ஆமென். Amen. God bless you all. God bless you.